மேஷராசிக்கு பார்த்தோம்னா இந்த ஆண்டு புதிய வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்றார். அதே மாதிரி 6வது பாவத்திலே கேது பகவான் இருக்கின்றார். இந்த வருடம் முழுவதுமாகவே கேது பகவான் 6ஆம் பாவத்தில் தான், இந்த 2024 முழுவதும் கேது பகவான் 6ஆம் பாவத்திலேயும், அதே மாதிரி இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே உங்களுடைய 3-6க்கு ஆதிபத்தியம் கொண்ட புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலேயும், அதே மாதிரி சுக்கிர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்க இந்த வருடம் பிறக்கின்றது 2024. அதே மாதிரி கேது பகவானும் இந்த வருடம் முழுவதுமாகவே பார்த்தோன்னா 12ஆம் பாவத்திலே தான் போகின்றார். இந்த வருடம் முழுவதுமே 11ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்கின்றார். அதே மாதிரி இந்த ஆண்டினுடைய முதல் துவக்கத்தில் சூரிய பகவான் அப்படிங்கிறவர் 9ஆம் பாவத்திலேயும், செவ்வாய் பகவானும் 9ஆம் பாவத்திலேயும் இருக்கின்றார்கள் இந்த 2024 ஆரம்பத்தில். இது ஒரு வகையான ஒரு நல்ல அமைப்புகளை உங்களுக்கு தருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் பாவத்திலே, 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல யோக பலனை உங்களுக்கு தரும். அதே மாதிரி இந்த வருடம் தங்களுக்கு 2-7க்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிர பகவான். அதனால் சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம் மேஷராசிக்காரர்களுக்கு. அவர் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய அவர் ஆரம்பிக்கின்றது, இந்த வருடம் ஆரம்பிக்கிறது விருச்சிக ராசியிலே ஆரம்பிக்கின்றார். முழுவதுமாகவே சுக்கிர பகவான் இந்த ஒரு வருடம் 2024க்குள்ளே சுற்றி வந்துடுறார். சற்றேறக்குறைய 360 பாகை சுற்றி 360 டிகிரி சுற்றி வந்துட்டு மேற்கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரிக்கு மேலே அவர் போகின்றார். அதாவது கும்பராசிக்கு வரை அவர் இந்த 2024 ஆரம்பிச்சிடார். விருச்சிக ராசியில் ஆரம்பித்து திரும்ப விருச்சிகம் விருச்சிகத்திலேயும் தனுசு மகரம் கும்ப வரையும் போயிடுறார் இந்த வருடத்தில் 2024. அப்பேற்பட்ட ஒரு நல்ல சுழற்சியை சுக்கிர பகவான் வழங்குகிறதுனால இந்த வருடம் பணம், காசுகள், பொருட்கள், தன வரவுகள், அப்புறம் புதிய வஸ்துக்களினுடைய சேர்க்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த பணங்கள் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வருடம் 2024 பொதுவாகவே பார்த்தோம்னா. அதே மாதிரி சூரிய பகவான் முன்னமே பார்த்தோம், அவர் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய 9வது ஸ்தானத்தில் இருக்கின்றார். அவர் 5ஆம் பாவாதிபதி 9ல் போகின்றார். ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கிறப்ப இந்த கிரக நிலை தான் இருக்கும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 9வது ஸ்தானத்தில் இருந்தால் இந்த வருடம் பிறக்கும். எப்போதும் ஒரு புது வருடமும் அதே மாதிரி தான் இந்த வருடமும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடம் அந்த புத பகவான் அப்படிங்கிறவர் தான் இப்போது அஷ்டமஸ்தானத்திலே மறைந்திருக்கார். சூரியனும் புதனும் சற்றேறக்குரிய 28 பாகைக்குள்ளே தான் இருப்பாங்க. ஒன்று முன்னே இருப்பாங்க, உள்ள பின்ன இருப்பாங்க, கூட இருப்பார். ஆக இந்த வருடம் புதன் கொஞ்சம் சூரியனை விட்டு தள்ளி இருக்கிறதுனால, அஷ்டமாதிபதி இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு யோக பலன். ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு சில கெடு பலனை தருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அவர் மறையக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கின்றதுனால கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். இது ஒரு விபரீத ராஜயோகத்திற்கான அமைப்பு. அப்படியான அமைப்புகள் உருவாகின்றனால இந்த வருடத்தில் எதிரிகளை துவம்சம் செய்யும்படியான அதீதமான வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. வெகு நாட்களாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் உங்களுக்கு தவிடுபடியாகி அந்த கடன் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக பங்கு சந்தையில் முதலீடு செய்திருப்பவர்கள், அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதனுடைய பங்குகள் ஏறவே இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, அந்த இடம் முதலீடு செய்ததில் எதுவுமே லாபமே வரல அப்படின்னு மனசில் நினைத்து கொண்டு இருந்தாலும் சரி, இந்த வருடம் 2024 வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏறுமுகமாகவும் நல்ல தொழில் வளர்ச்சிகளையும் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகின்றது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னே சொன்னால் இந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் பாவத்தில் தான் போகிறார். இடையில கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 6வது மாதம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி அவர் வக்ரகதி அடைகிறார். 11ஆம் பாவத்தில் ஒரு வக்ரகதியை அடைந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்
செப்டம்பர் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சற்றேறக்குறைய 5 மாதங்களுக்கு கொஞ்சம் குறைவாக அவர் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார். ஆனால் இந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு புதிய தொழில் வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் பொருளாதார வளர்ச்சிகள் உயர்வதற்கும் வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்களும் கைகூடுகின்றது. அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதியே குரு பகவான் வந்து பயிற்சி ஆகி அவரும் ரிஷபத்துக்கு போய்விடுவார் உங்களுடைய மேஷராசியிலிருந்து. அதனால் ஜென்மத்தில் குருவினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகளும் நிவர்த்தி அடைந்து தனஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல வாக்கு வன்மைகளையும் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு பேச்சாற்றலையும் உங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு மரியாதை சமூகத்திலே உருவாக்குகின்றார். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு அதே மாதிரி குரு பகவானுடைய பயிற்சி காலத்திற்கு பிறகு இந்த வருடத்திலே நீங்கள் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் சுமூகமாக ஏற்படுகின்றது. ஏன் அப்படின்னா அந்த ஜூன் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதே சுக்கிர பகவானும் மே 20ஆம் தேதி பார்த்தோம்னா அவரும் வந்து 2ஆம் பாவத்திற்கு வந்து விடுகிறார். 7ஆம் அதிபதி 2வது ஸ்தானத்திலே செல்லக்கூடிய அமைப்பு. அதனால் அந்த சமயம் அந்த மே மாதத்தில் திருமணம் உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி இந்த வருடத்தினோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அப்படியே சுழற்சியாகி சரியாக கும்பத்தில் வந்து உட்கார்றார். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7-11ங்கிற ஒரு அமைப்பில் அந்த சமயம் வருகின்றபடியினால வெளிநாடு செல்ல வேண்டும், புதிய வகையான தொழில் அமைப்புகள் ஏற்பட வேண்டும், அரசியல் ரீதியான ஒரு முக்கியமான நல்ல பொறுப்புகள் கிடைக்க வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கெல்லாம் இந்த 2024ஆம் வருடம் ஒரு அதீதமான நல்ல சக்திகளையும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நல்ல வளர்ச்சிகளையும் உங்களுக்கு வழங்குகிறது. அதே மாதிரி தங்களுடைய 5ஆம் பாவத்தில் பார்த்தோம்னா சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய அமைப்புகள் மட்டும்தான் இந்த 5ஆம் பாவத்தை கிராஸ் பண்ணுது. அதனால் இந்த வருடம் எதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகளை வழங்கக்கூடிய ஸ்தானம். அதில் கொஞ்சம் இது கம்மியாக இருக்கிறதுனால இந்த வருடம் நீங்கள் வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் குழந்தை பிறக்கவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் நிவர்த்தியாக வேண்டும் என்று இயங்குபவர்களுக்கு அந்த கடன் நிவர்த்தியை வழங்குவது 5ஆம் பாவம். அந்த பாவம் கொஞ்சம் குறைவாக இருக்கனால விநாயகர் வழிபாடு செய்தீர்களே ஆனால் கடன் உங்களுக்கு நிவர்த்தியாகும். விநாயகப் பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி தோறும் அருகம்பில் சாற்றுங்கள். அதே மாதிரி அவருக்கு அபிஷேகத்திற்கு பஞ்சாமிர்தம் என்று சொல்லக்கூடிய பழங்களினால் இருக்கக்கூடிய அந்த கலவை அந்த பஞ்சாமிர்தத்தை கொடுங்கள் அவருக்கு. அதே மாதிரி தேன் அபிஷேகம் செய்து வாருங்கள். விநாயகப் பெருமானுக்கு இப்படியெல்லாம் செய்து வந்தீர்களே ஆனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வழங்கும். அதே மாதிரி விநாயகப் பெருமானை வந்து சங்கடஹர சதுர்த்தியில் எப்படி வழிபாடு செய்கின்றீர்களோ அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒரு உகந்தமான நட்சத்திரம். அன்றைய தினம் விரதம் எடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்தது விரதம். அதனால் அந்த விரதத்தை எடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் பல நன்மைகளை இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு வழங்கும். ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2024 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏறுமுகமான சூழ்நிலைகளை வழங்கக்கூடிய வருடமாக அமைகிறது. நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுக்குமே உங்களுடைய 5ஆம் பாவத்தில் கேது பகவான், அதே மாதிரி ஜீவனஸ்தானம் 10வது பாவம் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஜீவனஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கின்றார். 11வது பாவங்கிறது லாபங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானம். அந்த பாவத்தில் ராகு பகவான் இருக்கின்றார். இந்த அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா நல்லதொரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு நல்ல சாதகமான பல நன்மைகள் கிடைக்கின்றது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளியூர் வெளிநாடு கடல் கடந்து ஒரு பல யாத்திரைகள் செல்வது, அந்த பயணத்தின் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பிலே பொருளாதார வளர்ச்சிகளை வழங்கக்கூடிய அமைப்பிலே அந்த பயணம் அமைவது அப்படின்னு நல்ல ஒரு பாக்கியத்தை வழங்குகிறது ராகு பகவான். அதே மாதிரி சனி பகவான் 9, 10 இரண்டுக்கும் அதிபதியாக உள்ளவர். அவர் 10ஆம் பாவத்தில் செல்லுவதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
வேலை வாய்ப்புகள் பிரகாசமாகவும், வேலை செய்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், அதாவது நல்ல ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, புத பகவான் 2-5க்கு அதிபதியாக இருப்பவர். அந்த 2-5க்கு அதிபதியாக இருப்பதனாலே இவங்களுக்கு நல்ல ஒரு கணிதத்துவமான அறிவு இருக்கும். ஒரு கணக்கு பண்ணுவதில் மட்டுமல்ல, ஒரு செயல் இப்படி இருக்குன்னா அது இப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க மனதுக்குள்ளேயே ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைத்துக் கொள்வார்கள். அது ரொம்ப கச்சிதமாகவே எப்போதுமே நடைபெற்று கொண்டிருக்கும். அப்படியான அந்த மனக்கணக்கிலே வல்லமை பெற்றவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த புதனினுடைய ஆதிக்கம் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கின்றது. பொதுவாகவே இந்த வருடத்தினுடைய புத பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அதே மாதிரி 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலேயும், அதே மாதிரி தங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் செவ்வாய் பகவான். அவர் அஷ்டமஸ்தானத்திலே, விரயஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு. என்ன சொல்லுவார்கள் என்றால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அப்படியான அந்த ராஜயோக அமைப்பிலே செவ்வாய் இருக்கின்றார். அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவானும் நல்லதொரு இடம், அதாவது உங்களுடைய ராசிநாதன் தங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பாவத்திலே இருக்கின்றார். அவரும் நல்ல அமைப்பில் வர. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த வருடத்தில் தங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானினுடைய சுழற்சி ரொம்ப 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 அற்புதமாக இருக்குது. ஒரு சுழற்சி, ஒரு சுற்றி வந்தோம்னா 360 டிகிரி அப்படின்னு பேர் ஒரு வட்டத்துக்கு, 360 பாகை. அந்த 360 பாகையும் இந்த வருடத்தில் சுற்றி முடித்து சற்றேறக்குறைய மேற்கொண்டு ஒரு 90 பாகைக்கு மேலே அவர் பிரயாணம் செய்கின்றார். அதை கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் அவர் 450 டிகிரிக்கு மேலே அவர் பிரயாணம் செய்கின்றார் இந்த 2024ஆவது வருடத்திலே உங்களுடைய ராசிநாதன். அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்லா ப்ரமோஷன் அல்லது தொழில் வளர்ச்சிகள், புதிய இடமாற்றங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் விஸ்தீர்ணம் அடைவது, நிறைய பிரான்ச்சஸ் உங்களுக்கு உருவாகுவது அப்படின்னு பல நன்மைகள் உங்களுக்கு வரவிருக்கின்றது. அதே மாதிரி 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி அந்த சமயத்தில் பார்த்தோன்னா அவரும் பயிற்சியாகி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்து விடுவார். ஜென்மஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் பாவத்தை பார்க்குறார், 7ஆம் பாவத்தை பார்க்குறார், 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி அமைய வேண்டியவர்களுக்கு தொழில் வளர்ச்சின்னு பல நன்மைகளை அவர் இந்த இதனால் உங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கின்றார். அதே மாதிரி சனி பகவான் முன்னாடியே சொன்னேன் 10ஆம் பாவத்திலே தான் முழுவதுமாக இருக்கிறார். சனி பகவான் இருந்த போதிலும் அவர் ஜூன் மாதம் 19ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வக்ரத்தை ஆரம்பிக்கின்றார். வக்ரகதி பின்னோக்கி செல்லவிருக்கின்றார். அந்த பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை அவர் வக்ரத்திலே போகின்றார். இந்த சமயம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தந்தையார் வழியிலே உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பொருட்களோ அல்லது பூர்வீக சொத்துக்களோ, அவருடைய ஒரு வீடோ அல்லது ஒரு பெரிய வஸ்துவோ உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தந்தையாருக்கும் மகனுக்குமான உறவு நல்ல வலிமையாகும் இந்த சமயத்தில். ஏன்னால் அந்த சனி பகவானினுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது 9-10க்கு அதிபதி. அதனால் அவர் வக்ரம் பெறுவது ரொம்ப நல்லதே உங்களுக்கு வழங்கும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சூரிய பகவான் முழுவதுமாக நல்ல ஒரு சுழற்சி. அதுதான் சூரிய பகவானுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது. அவர் ஒவ்வொரு மாதமாக அவர் 4ஆம் அதிபதி இல்லையா, அவர் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம் புதிய வீடு வசதி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அது குறிப்பாக சொல்லணும்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கும்பராசியிலே சூரிய பயிற்சி நடக்கக்கூடிய அந்த சமயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும், புதிய வகையான வீடு அமைவதற்கும், வாகன யோகங்கள் பெறுவதற்கும்,
உங்களுடைய தாயார் வழியிலே ஒரு சொத்துக்கள் வந்து சேருவதற்குமான வாய்ப்புகள் வெகுவாக உள்ளது இந்த சமயத்தில். அதனால் அந்த சமயத்திலே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான பல நல்ல விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். மேலும் வந்து இந்த வருடத்திலே, அதாவது புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா வக்ரம் அடைகிறார். அந்த வக்ரம் அடையக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடத்தில் 3 முறை வக்ரம் அடைகிறார். அந்த சமயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம். ஏன்னால் 2-5க்கு ஆதிபத்தியம் கொண்ட புத பகவான் வக்ரம் அடைகின்ற காலம், அதாவது மார்ச் மாதம் 26 ஏப்ரல் 16 வரை ஒரு வக்ர காலம் அடைகிறது. அந்த சமயத்திலே பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சிகள் அதிகமாகவும் உங்களுடைய பேச்சு ஆற்றலுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும்படியான நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. அதே மாதிரி புத பகவான் ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு வக்ர காலம் இருக்கின்றது. இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3ஆம் பாவத்திலே ஒரு வக்ரம் அடைகின்றதுனால புதிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், வேலை மாற வேண்டும், தொழில் ரீதியான பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், ஒரு முன்னேற்றங்கள் வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்களுக்கு அந்த சமயத்தில் அது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு வக்ர காலம் புத பகவானுக்கு இருக்கின்றது. இந்த சமயத்தில் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா திருமணமாக வேண்டுபவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. இந்த 2024 அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான பல நன்மைகளை வழங்குகிறது. குறிப்பாக பார்த்தோமே ஆனால் இந்த 2024 ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா தங்களுடைய ராசிநாதன் முன்பே சொன்னோம் முழுவதுமாக ஒரு சுழற்சி காலத்தில் இருக்கின்றார். ஆனால் இந்த வருடத்திலே சுக்கிர பகவானுக்கான வக்ர கதி என்பதே கிடையாது. உங்கள் ராசிநாதன் இந்த வருடம் ரெட்ரோகிரேட் மோஷனே கிடையாது அவருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை தருவார். அதனால் அவரை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் பல நன்மைகள் பார்த்தோம்னா இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜனவரி 19 அதே விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வரார். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 8க்கு வந்து மேற்கொண்டு அந்த இதுக்கு வரார். அப்படின்னு பலவிதமான சுழற்சிகளை கிட்டத்தட்ட 450 டிகிரிக்கு மேலே அவர் பிரயாணிக்கிறார் இந்த வருடத்தில். அதனால் சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். சுக்கிர பகவான் என்பவர் சுக்கராச்சாரியாரினுடைய அம்சமாக இருப்பவர், அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர். அது மட்டுமல்ல சுக்கிர பகவானை வழிபாடு செய்தால்தான் நமக்கு வந்து மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், பணம் காசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அனுகிரகத்தை தரக்கூடியது. அதனால தான் மகாலட்சுமி சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே வணங்குகிறோம். அப்படியான அந்த சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம், அனைத்து தெய்வங்களினுடைய அனுகிரகத்தையும் பெற்று ஊயுங்கள். இந்த 2024 என்பது கடகராசிக்கு பல ஏறுமுகமான சூழ்நிலைகளை தரக்கூடியது, புதிய மாற்றங்களை வழங்கக்கூடியது. இந்த மாதம், இந்த வருடம் 2024 வருடம் முழுவதுமாகவே கேது பகவான் அப்படிங்கிறவர் 3ஆம் பாவத்தில் இருக்கின்றார். ராகு பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அதனால் தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. பல அபரிமிதமான பல நன்மைகளையும் மட்டுமல்லாமல் வெளிநாடு, வெளியூர், வெளிநாட்டு பயணத்தினாலே பல நன்மைகள், வியாபார விஸ்தீர்ணம் அப்படின்னு பல நன்மைகள் வழங்குகிறது. 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து பார்த்தோன்னா மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய 11ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். பார்வையாக உங்களுடைய 7வது பாவத்தை பார்க்கின்றார், உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றார், 3வது பாவத்தை பார்க்கின்றார். திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும்படியான பல நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே அமைப்பு ஏற்படுது. அது மட்டுமல்ல, மனோ விருப்பப்படி இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அவங்களுக்கு கூட 7ஆம் பார்வையாக 5ஆம் பார்வத்தை பார்க்கின்றபடியினாலே மன விருப்பப்படியான ஒரு திருமண வாழ்க்கை கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. அதே மாதிரி கடகராசியில் பிறந்து ஒரு திருமணம் மறுமணமாக ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கும் அது வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே தான் சனி பகவான் முழுவதுமாகவே இருக்கின்றார். அந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதி வருகிறது. ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரை சற்றேறக்குறைய ஒரு 5 மாதங்கள் அவர் வக்ரத்திலே போகின்றார். இந்த அமைப்புங்கிறது உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி வக்ரம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஒரு தடையாக இருக்கக்கூடிய பல நன்மைகளும் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே படபடப்படம் நன்மைகள், அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு சேரும். உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்தில் 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதே மாதிரி இந்த வருடம் முழுவதுமாக நல்ல ஒரு சுழற்சி அவர் சுற்றி வந்தால் தான் ஒரு வருஷம் நல்ல சுழற்சி அவருடைய காலம் இருக்கின்றதே. அதில் குறிப்பாக அவர் 2ஆம் அதிபதி 11ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்ல யோக பலன். மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல யோக பலன். அவர் 11ஆம் பாவத்திலே செல்லுகின்றார். அந்த சமயத்திலே உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, அரசாங்க வேலை வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் சரி, நல்ல ஒரு பதவி உயர்வு, பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. ஏன்னா சூரிய பகவான் 2ஆம் அதிபதி அவர் 11ல் போகிறதுனால அரசாங்க வேலை வேண்டுமவர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த பல நன்மைகள் கிடைப்பதற்கும், அதே மாதிரி அரசாங்கத்திலே ஒரு பத்திரப்பதிவோ இல்லது ஒரு பட்டா கிடைக்க வேண்டும் அப்படின்னு இயங்குபவர்களுக்கும் அவைகள் நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி தங்களுடைய 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முன்பே சொன்னால் அவர் 11ஆம் பாவத்தில் செல்லுகிறார். அந்த அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்குகிறது. இன்னொரு சிறப்பு என்றால் 12ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதியாக இருப்பவர் புத பகவான். அந்த புத பகவான் 6லே செல்லக்கூடிய அமைப்பு, அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு மேல் அவர் 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஜனவரி 27 வரை இந்த 20 நாட்கள் உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகளை கிடைக்கின்றது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் அந்த 16ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அவர் மகர ராசியிலே புத பகவான் செல்லுகின்றார். அந்த சமயம் அப்படிங்கிறதும் கும்பராசியிலே செல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார். 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் வக்ர காலம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 12ஆம் அதிபதி வக்ரம் அடையக்கூடிய காலம் தடங்கி இருக்கக்கூடிய நன்மைகள், உங்களுடைய எதிரிகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் நிவர்த்தி அடைவதற்கும், உடல் ஆரோக்கியம் செழுமையாக இருப்பதற்கும் நல்ல வாய்ப்புகளை தரும். அந்த சமயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 16 வரை, மார்ச் மாதம் 26லேருந்து ஏப்ரல் 16 வரை புத பகவான் அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் பாவத்தில் வக்ரம் அடைந்து மறைகிறார். அந்த சமயம் முன்னோர்களுடைய சொத்துக்கள் சேருவதற்கும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீராக சேருவதற்கும் பல நன்மைகள். அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே புதன் வக்ரம் அடைந்து நிவர்த்தி அடைகிறார். அது எப்போ ஆரம்பிக்கிறதுனா ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இது நடக்குது. இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு விரக்திங்கிறது மறைந்து ஆரோக்கியமாக உணரவிருக்கின்றீர்கள், நல்ல வளர்ச்சியாக உணரவிருக்கின்றீர்கள், நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படவிருக்கின்றீர்கள். அதே மாதிரி அதே புத பகவான் பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து சரியாக 5ஆம் பாவத்திலே வக்ரம் அடைந்து நிவர்த்தி அடைகிறார். இந்த சமயத்திலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். அதனால் இந்த வருடத்திலே புத பகவானுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் அவருடைய பயிற்சிங்கிறதும் உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமாக ஏற்படுகின்றது. அதே மாதிரி முன்பே சொல்கிறது மாதிரி 11ஆம் அதிபதியாக இருப்பவர் உங்களுக்கு ரொம்ப முக்கிய ஸ்தானம், லாபஸ்தானாதிபதி. அவர் இந்த வருடம் முழுவதுமே பார்த்தோம்னா ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படிங்கிறதே கிடையாது. அதாவது வக்ர காலமே இல்லை, அவருக்கு வக்ரமே கிடையாது. சுக்கிர பகவான் முழுவதுமாக நேர்லேயே வந்துட்டு போயிடுறார். அதனால் 11ஆம் அதிபதியாக இருப்பவர் வக்ரமே அடையாததுனாலே சீரான வளர்ச்சிகள், லாபஸ்தானம் இல்லையா, அவர் சீரான வளர்ச்சிகளை உங்களுக்கு உறுதி செய்கிறார் சுக்கிர பகவான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா
அவர் வந்து ஒரு 360 டிகிரிங்கிறது ஒரு சுற்று, அந்த ஒரு சுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு ஒரு 90 டிகிரிக்கு மேலே போகிறார். கிட்டத்தட்ட 450 டிகிரி அவர் சுக்கிர பகவான் இந்த 2024 சுற்றுகிறார். அதனால் கடகராசிக்கு என்னங்க நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான நன்மைகள், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தருகின்றது. அப்புறம் வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களாக சமூகத்திலே ஏற்படாமல் இருக்கக்கூடிய புதிய கௌரவங்கள் கூட ஏற்படுகின்றது இந்த 2024. அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளை சுக்கிர பகவானுடைய சுழற்சி ஏற்படுத்தி தருகிறது. அப்புறம் வந்து ஜனங்கள் அதிகமாக சங்காமிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 11ஆம் பாவம், திருமண மண்டபம், ஒரு ஷாப்பிங் மால், ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துபவர்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறவங்க, அதே மாதிரி பல அன்பர்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்திலே தொழில் செய்பவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 11ஆம் பாவம் ரொம்ப 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 முக்கியம். அப்படியான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அப்படியான அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2024 குறிப்பாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அன்னையை வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் பௌர்ணமி தினத்தில் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். அம்பிகைக்கு சகஸ்ரநாமம்னு பேர். அம்மனுக்கு எது ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னா அம்மனினுடைய பெயரை சொல்லுவது அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய அம்மாவை அம்மானு கூப்பிட்டால் அந்த அம்மாவுக்கு மனதிலே சந்தோஷம் பிறக்கின்றதோ, ஒரு குழந்தை சின்ன வயசில் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதை கேட்டாலே அம்மாவுக்கு சந்தோஷம், அம்மானு என்னை குழந்தை கூப்பிடுதுன்னு. அது மாதிரி நம்ம இந்த உலகத்திற்கெல்லாம் அன்னையாக இருக்கக்கூடிய லோக மாதாவாக இருக்கக்கூடிய பராசக்தி அன்னையை பெயரை கூப்பிடுவது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாமபாராயண பிரியதான பேர் அம்பாளுக்கு. அம்மனினுடைய திருநாமத்தை, திருப்பெயர்களை நிறைய உச்சாரணம் பண்ணுங்க. அம்மனுக்கு 1000 பெயர்களை சொல்லுவது சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீமாத்ரே நமஹா, ஸ்ரீ மகாராஜ்யே நமஹா, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியே நமஹா, சிதக்னி குண்ட சம்பூதாயே நமஹா அப்படின்னு வந்துட்டே இருக்கும். இந்த நாமாவளியை நீங்கள் பாராயணம் செய்யலாம். இதை பாராயணம் பண்ண தெரியாதே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யுங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லுகிறார். அப்படியான அந்த அபிராமி அந்தாதி பாடலை பாராயணம் செய்யுங்கள். இந்த 2024 வருடம் பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கும். துலா ராசிக்கு இந்த 2024 வருடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உத்வேகமான பல செயல்பாடுகளை தரக்கூடிய காலமாக அமைகிறது. குறிப்பாகவே இந்த மாதம், அதாவது இந்த 2024 வருடம் முழுவதுமாகவே பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் பாவத்தில் செல்கிறார். அதே மாதிரி ராகு பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் பாவத்திலே செல்கிறார். சனி பகவான் இந்த வருடம் 2024 முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடம் 5ஆம் பாவத்தில் இருக்கார். ஒரு நல்ல அமைப்புகள் இது உங்களுக்கு தருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய வருடமாக இந்த 2024 துளாராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டும் அல்ல, வம்ச அபிவிருத்திகள் தரக்கூடிய வருடமாக சுபிக்ஷமாக அமைகிறது. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, தங்களுடைய ராசிநாதன் இந்த வருடம், அதாவது சுக்கிர பகவான் நல்ல ஒரு அமைப்பில் போகிறார். அதாவது இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் குறிப்பாகவே சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்திலுமே அவர் ஒரு ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படிங்கிற அமைப்பே இல்லை. அதனோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான வரையிலே அவர் போயிட்டே இருக்கார். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் அவர் ஒரு நல்ல இடம், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசியில் 2ஆம் பாவத்தில் இந்த வருடத்தில் ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் பாவத்துக்கு போகிறார். நல்லா அந்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி மாதத்துலலாம் அவங்களுக்கு புதிய வகையான மாற்றங்கள், தொழில் அபிவிருத்திகள், நீண்ட நாட்களாக ப்ரமோஷனே கிடைக்கலங்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்னு நல்ல விஷயங்கள் தருது. அப்புறம் 4ஆம் பாவத்தில் அவர் சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி போகிறார். அந்த சமயங்கிறது லக்னாதிபதி அஷ்டமாதிபதி 4ல் போகிறார். சூப்பரான அமைப்பு. குறிப்பாக சொல்லணும்னா புதிய வாகனங்கள், இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த பிப்ரவரி மாதத்தில் வருது உங்களுக்கு.
அதுக்கப்புறம் திரும்பவும் சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 8 கும்பராசிக்கு போயிடுறார். கும்பராசியில் போகக்கூடிய அமைப்பு 5, அதான் முன்னாடியே சொன்னேன், அந்த குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் அற்புதமான காலமாக அமைகிற அந்த சமயம். ஏற்கனவே அதில் சனி பகவானும் இருக்கார். சனி பகவான் புத்திரகாரகன், புத்திரஸ்தான இடத்துல அந்த இடத்துல உடையவர், அவர் புத்திரகாரகத்துக்கு அதிபதி. அவர் கூட சுக்கிரனும் 5ல் சேர்றதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் உருவாகின்றது. அப்புறம் சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுறார். அந்த இடங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடம், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அஷ்டமாதிபதி 6ல் மறையக்கூடிய அமைப்புங்கிறதுனால யோக பலன். தங்களோட ராசிநாதன் 6ல் மறைகிறாரு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் அஷ்டமஸ்தானாதிபதியாகி 6ல் மறையிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு யோக பலன் அப்படின்னே சொல்லலாம். அது எப்படியான ஒரு யோக பலன் அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலைக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட இந்த கஷ்டமான ஒரு வேலையை செய்கிறோமேன்னு புரிந்து கொள்ள முடியல. மேற்கொண்டு இதையும் நீங்கள் செய்யலையே, அதை செய்யலையே, உங்கள் ஒரு வேலை பணிக்கூடிய இடத்துலையே அதை செய்யலையா, இதை செய்யலையா, இவ்வளோ கஷ்டங்கள் செய்கிறேன்னு அதை யாருமே அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாம் எதை செய்யலையோ அதையே தான் இவங்க கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் நிவர்த்தி ஆகும்படியான அமைப்புகள் அது எப்போ உருவாகுதுன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இருக்குது. என்ன அப்படின்னா, அஷ்டமாதிபதி 6ல் மறையாது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதுவும் என்ன ராஜயோகம்? விபரீத ராஜயோகம். அப்படியான ஒரு ராஜயோக அமைப்புகளை உங்களுக்கு தருகிறார். அதனால் ஒரு நல்ல சுபிக்ஷங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25ல் அதே 7ஆம் பாவத்தில் போகிற திருமணம் ஆகின்றவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும்படியான பல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்திலேயே அஷ்டமாதிபதி அவர் மே மாதம் 20ஆம் தேதி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காரியத்திலே சில தடைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருந்த போதிலும் அவர் ஜூன் 13 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் தான் சொல்லணும், கிட்டத்தட்ட ஒரு 23 நாள் தான் அதில் இருக்கார். அதுக்கப்புறம் அவரும் மகர அவர் முக்கியமாக சொல்லணும்னா 9ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு போயிடுறாரு. அந்த இடம்ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஜென்மஸ்தானாதிபதி தங்களுடைய லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் போகக்கூடிய அமைப்பு, தீர்த்த யாத்திரைகள் போவது, வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய பிரயாணங்கள் அமைப்புகள்லாம் உருவாகுகின்றது. 10ஆம் இடத்திலே போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஜூலை மாதத்தில் 7ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 10வது பாவம்னு சொல்லக்கூடிய கடகராசியில் போகிறார். அந்த சமயத்தில் தங்களுடைய தாயார் தந்தையார் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கு, உடல் ஆரோக்கியத்தில் சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அந்த சமயத்திலலாம் நீங்கள். அப்புறம் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 31ஆம் தேதி 11ஆம் பாவத்துக்கு வருகிறார். அந்த அமைப்பு தான் ஒரு யோக பலன். ஏன் அப்படின்றால் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். புதிய தொழில் துவங்குவதற்கான நல்ல யோக பலன்கள் உருவாகின்றது. அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். வெளியூர் அல்லது வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு ஒரு பிரயாணம் செய்யணும், தொழில் நிமித்தமாக போயிட்டு வரணும், அல்லது ஒரு வியாபார அமைப்புகள் செய்யணும், அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த சமயத்திலே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது நிச்சயமாக நல்ல ஒரு பலிதமாகவே இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி உங்களுடைய ஜென்மத்திற்கு வருகிறார். அந்த ஜென்மத்தில் வரக்கூடிய நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு புதிய வகையான செயல்களிலே ஈடுபடும்படியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். அதே மாதிரி நல்ல ஒரு நிர்வாகத்திறன் உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா எதிராளிக்கு ஒரு பிரச்சனையாக, மற்றவங்க சேருவதில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். அல்லது அவங்க சரியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு காலகட்டங்கள் கூடாமல் அந்த நேரத்தை பின்பற்றுவதிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19க்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அமைப்புகள் நல்ல அபரிமிதமாக இருக்கவிருக்கின்றது. அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி மறுபடியும் அவர் அங்கே தான் ஆரம்பித்தார். இந்த 2024 ஆரம்பம் விருச்சிகத்தில் ஆரம்பிக்கிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி மறுபடியும் அதே சுக்கிர பகவான் அதே விருச்சிகத்துக்கு வருகிறார். அந்த இடத்துல குறிப்பாக சொல்லணும்னா அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிங்கிறது தங்களோட 11ஆம் பாவத்திற்கு ஆதிபத்தியமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு அக்டோபர் 17 வருவார். அந்த சமயம் 12ஆம் பாவத்தில் இருப்பார். அவரும் 11க்கு வந்துடுவார். இந்த 2ஆம் பாவத்தில் லக்னாதிபதி, அதே மாதிரி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அந்த லாபஸ்தானமும் தனஸ்தானத்துடைய அமைப்பு அப்படி சேர்றதுனால புதிய வகையான தன யோக பலன்கள் அக்டோபர் 14க்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேபோல் சுக்கிர பகவான் நவம்பர் 8க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்திற்கு சகோதர சகோதரி மூலமாக பல நன்மைகளை பெறக்கூடிய அமைப்புகளும், சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா
அந்த இடம் முக்கியமான இடம், அதாவது 4ஆம் பாவம்னு பேர். சயன அயன சுகனஸ்தானத்தில் 4, 8, 12 ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு மனிதருக்கு நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு வீடு, வசதி, வாய்ப்புகள், நல்லபடியாக குடும்பத்திலே சந்தோஷங்கள் எல்லாத்திற்கும் இந்த சயன அயன சுகஸ்தானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியான அந்த இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கும்படியான நல்ல அமைப்புகளை உருவாக்கி தர மறுபடியும் டிசம்பர் 30ஆம் தேதி 5ஆம் பாவத்திலே இந்த வருடத்தினுடைய 2024 வருடத்தில் அவர் பூர்த்தியில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் அவருடைய உங்களுடைய ராசிநாதன் பூர்த்தி பண்ணுகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா சற்றேற குறைய 360 டிகிரியையும் கடந்து 90 டிகிரி கூடவே போகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 450 டிகிரி இந்த வருடம் அவர் வந்து பிரயாணம் பண்ணுறார். இதனால் ஒரு நல்ல அமைப்புகள்னு சொல்லலாம், யோக பலன்கள் உங்களுக்கு தரவிருக்கின்றார். அது மட்டுமல்ல, சூரிய பகவானினுடைய பயிற்சி அதனுடைய சாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் தங்களுடைய 7வது பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம், அதாவது 15ஆம் தேதி குரு வந்து வக்கரகதி அடைகிறார். அந்த சமயத்தில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறாரு. இருந்த போதிலும் அக்டோபர் 15ஆம் தேதி வாக்கில் வக்கரகதியிலே போகின்றார். அப்போ 3, 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே வக்கரம் அடைகிறார். அதனால் குரு அஷ்டமத்தில் மறைகிறாரு, என்ன பிரச்சனை ஆகுமான்னு பயப்படாதீங்க. ஒரு நல்ல பலன். ஏன் என்று பார்த்தால், குரு பகவான் தங்களுக்கு 6க்கு அதிபதியாக இருக்கிறவர். 6ஆம் அதிபதி சஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது முன்னாடியே சொன்ன 6, 8, 12ங்கிற ஒரு இடங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கஷ்டங்களை தரக்கூடிய இடம். அதில் இருக்கக்கூடிய கிரகம் 8 கூடையவன் 6ல் போகிறது, அல்லது 6 கூடையவன் 8 அல்லது 12ல் போகிறது. 8ஆம் அதிபதி அதாவது 6, 12 இந்த மாதிரி அமைப்பில் போணுச்சுன்னா அது ஒரு யோக பலன்கள், ராஜ யோக பலன்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியான அந்த ஒரு யோக பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த சமயத்திலே. அதனால் அந்த சமயத்துல எல்லாம் நீங்கள் நல்லா அபரிமிதமான வளர்ச்சிகளை அடைவதற்கு திண்ணமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சிகளும் அமைகிறது. சூரிய பகவான் நல்ல அமைப்புகளை உருவாக்குகின்றார். அதனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2024 உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமான வருடங்களாகவும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி தருகிறது. இந்த 2024 நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது தங்களுடைய தாயார் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிக 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 அவசியம் இந்த 2024. முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் எப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கலவு சண்டி விநாயகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்தில் பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் உடனே வெற்றி கிடைக்கும். பிள்ளையாருக்கு முட்டால் உடனே வெற்றி கிடைக்கும். அதனால் முக்கியமாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி அல்லது துர்க்கை அல்லது சரஸ்வதி, கிராம தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன், பிடாரி அம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். செய்தீர்களானால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அம்மனுக்கு உண்டானபடியான லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இந்த பாராயணம் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அது படிக்க தெரியாதுன்னா ஒன்றுமல்ல, எளிமையான மந்திரம் அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர் இயற்றியது. அதை பாராயணம் செய்யுங்கள். நல்ல யோக பலன்கள் நிச்சயமாக இந்த 2024 துலா ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது. விருச்சிக ராசிக்காரர்கள் பல முறை சொல்லியிருக்கேன், அவங்க நல்ல ஒரு தர்ம சிந்தனை கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த 2024 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை அமைப்புகளை தரும்படியான அமைப்புகளை உருவாக்கி தருகின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பிலே நல்லதொரு பிரயாண அமைப்புகளை அவர் செய்கின்றார். அவர் வக்ரகதிங்கிறது இந்த வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அவர் தங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் சென்றார். நவம்பர் மாதம் 3ஆம் தேதியில் அவருடைய வக்ரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த வருடத்தினுடைய பின்பாதியிலே அவர் வக்ரம் அடைகிறார். நவம்பர் மாதத்தில் தான். அது ஒரு அமைப்புகள். அதே மாதிரி இந்த வருடம் முழுவதுமாகவே பார்த்திங்கன்னா தங்களுடைய 11ஆம் பாவத்திலே கேது பகவான் இருக்கின்றார். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்ற அமைப்பு வெளியூர் வெளிநாடுகள், அதன் மூலமாக உங்களுக்கு நிதி வரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. உங்களுக்கென்றே ஒரு உயர் பதவிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இந்த பதவி உங்களுக்கு வேண்டும் அல்லது அந்த பதவியை நீங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு மனதிலே ஒரு ஆசை இருக்கின்றது. அந்த ஆசையை அடையும்படியான ஒரு உயர் பதவிகள் இந்த 2024 உங்களுக்கு பெற்று தருகின்றது. அதே மாதிரி பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு 5ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப ஒரு நல்ல அமைப்புகள். குறிப்பாக
ராகு பகவான் வந்து 5ஆம் இடத்துலையும் கேது பகவான் 11ம் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருகிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருந்து அவரும் 7ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சு விடுகிறார். 6ல் குரு பகவான் வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால நிறைய எதிரிகளினாலே தொல்லைகள் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் குரு பகவானினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு 2, 5க்கு ஆதிபத்தியம் கொண்ட குரு பகவான் 7ஆம் பாவத்திலே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோக பலன்கள், குறிப்பாக எதிரிகளை வெற்றி பெறுதல், எதிரிகள் வியக்கும்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்னு உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமாக ஏற்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ல் குரு பகவான் வரக்கூடிய அமைப்பு வெகு நாட்களாக தொழில் ரீதியாகவோ அல்லது கருத்து ரீதியாகவோ வேறு ஏதாவது காரணங்களினாலோ தள்ளி இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் வெளியூர்னு போகிறது அல்லது வேறு ஏதாவது கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் பார்த்தோம்னா குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுகின்றது. அதே மாதிரி திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறார் குரு பகவான். அதனால் நல்ல அமைப்பு. அவருடைய பார்வை நேராக உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கின்றார். அதேமாதிரி உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார், 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். நல்ல அமைப்புகள் உருவாகின்றனால் நல்ல விஷயங்கள் நடைபெறுகிறது. அவர் இந்த வருடம் முழுவதுமாகவே இந்த 2024 முழுவதுமாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்கின்றார். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி. இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் கெடு பலனை கம்மியாகத்தான் செய்வார். அதனால் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள். தங்களுடைய செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய தீவினை விஷயங்களை குறைத்து கொண்டாலே இந்த 2024 நல்ல சுபிக்ஷமாகவும் சனி பகவானினால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களும் நிச்சயமாகவே குறையும். சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள். அபரிமிதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பை சொல்லணும். என்ன அப்படின்னா இந்த 2024 என்னங்க சிறப்பு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான சிறப்பு. 7, 12க்கு ஆதிபத்தியம் கொண்டவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த 2024 வக்ரங்கிறதே கிடையாது. நேராக போகிறார், டாப் கீரில் போயிட்டுருக்காரு. உங்களுக்கு 12ஆம் அதிபதி டாப் கீரில் போகிறாரு. செலவு அதிகமாக வருமேன்னா கவலைப்படாதீங்க. அதற்கு தகுந்தாற் போலே வரவுகளும் நிச்சயமாக உயரும். 7ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றபடியினால கூட்டு தொழில் செய்து பொருள் ஈட்டக்கூடிய லாபங்க அமைப்புகளும் உருவாகின்றது. நண்பர்களுடன் சேர்ந்து சில வியாபாரங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகளும் உருவாகுகின்றது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பகவானினுடைய சாரத்தில், அதாவது இந்த சப்தம குரு பகவான் சனி பகவானினுடைய சுக்கிர பகவானினுடைய வீட்டுக்கு வருகிறார். அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வீட்டான குரு பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா 6, 8 6க்கு 8ங்கிற அந்த அமைப்பில் இந்த 2, 12 6, 8ங்கிற அந்த கிரக பரிவர்த்தனை நடைபெறுகிறது. இந்த கிரக பரிவர்த்தனா யோகத்தினாலே உங்களுக்கு வீடு அமையாமல் நீண்ட நாட்களாக வாடகை கொடுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு அமைப்புகள் உருவாகின்றது. சொந்த வீட்டிலே கடன் இருந்தால் அந்த கடன் நிவர்த்தி ஆகும்படியான வாய்ப்புகள் உருவாகின்றது. நிதி வரவுகள் அபரிமிதமாக இருக்கின்றது. மாத சம்பளம் வாங்குபவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சுபிக்ஷமாக அமைகிறது. அதே மாதிரி இந்த வருடம் ராசிநாதன் அப்படிங்கிறவங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகிறார். குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் முதல்ல இந்த அமைப்பில், அதாவது நேர்கதியிலே தான் அவருடைய அமைப்புகள் உருவாகின்றது. நேர்கதியிலே தான் செவ்வாய் பகவான் ஆரம்பிக்கிறார். தங்களோட ராசியிலிருந்து 2ஆம் பாவத்திலே இந்த வருடத்தை ஆரம்பிக்கின்றார்.
அப்புறம் மெல்ல மெல்ல நகர்ந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்திற்கு அந்த அமைப்பில் புதிய மாற்றங்கள், யோக பலன்கள், அபரிமிதமான வளர்ச்சிகளை, அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சகோதரிடம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்கிறார். அந்த சமயத்தில் வாழ்க்கையில் ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் வேலை ஆக மாட்டேங்குது. எவ்வளோதான் நானும் எவ்வளோ நேரங்கள் நம்மளுடைய குடும்பத்தை கூட மறந்து வேலை செய்கிறேன், ஆனால் ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு இயங்குபவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் அமைப்புகள் கிடைக்கின்றது. அதுக்கப்புறம் மெல்ல அதே செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசிநாதன் மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்ப ராசிக்கு போகின்றார். 4ஆம் பாவத்திற்கு செல்லக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீடு, வசதி, வாய்ப்புகள், யோக பலன்களே உங்களுக்கு பெற்றுத்தரார். அப்புறம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 5ஆம் பாவத்திற்கு போகின்றார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான ஒரு அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். அப்புறம் அதே செவ்வாய் பகவான் மே மாதம் 31ஆம் தேதிக்கு மேல் 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். ஜென்மஸ்தானபதி 6ஆம் பாவத்தில் செல்வதனாலே சில கடன்கள் வாங்க வேண்டிய அமைப்புகள் உருவாக்கி மறையும். நல்லபடியான இடத்துல கடன் அமைச்சு அதுவும் முடிந்துவிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் 11ஆம் தேதி தங்களுடைய சப்தமஸ்தானத்திற்கு வருகிறார். முன்னமே சொன்னேன், இந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்கனவே அந்த இடத்துல குரு பகவானும் அந்த இடத்துல இருப்பார். ஏன்னா மே 1க்கு மேலே அவர் 7க்கு போயிடுறார். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அமைப்பு. ஜூலை 11ஆம் தேதி அதுக்கு மேலே அவர் செவ்வாயும் அந்த இடத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி அந்த சமயத்தில் குறிப்பாக சொல்லணும்னா சூரிய பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய ராசியிலிருந்தே 9ஆம் பாவத்தில் இருப்பார். அவர் இந்த அமைப்பு அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி 9ல் 1-7 அந்த அமைப்பு அப்படிங்கிறது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும்படியான பல அமைப்புகள் உருவாகுகின்றது. அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் 26 8ஆம் பாவத்திற்கு போகுவார். அஷ்டமஸ்தானத்தில் தங்களுடைய ராசிநாதன் மறைகிறாரே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. அது ஒரு விபரீத ராஜயோகமான அமைப்பு. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைய அமைப்பு. அதனால் அது ஒரு நல்ல யோக பலன், ராஜயோக அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் அப்போ தான் இந்த இடத்திற்கு முக்கியமான இடமான கடகராசி 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பகவான் நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலே வக்ரகதி அடைகிறார். அப்படியாக அவருடைய பிரயாண அமைப்புகள் இந்த 2024 அமையுது. ஒரு நல்ல அமைப்பை அவர் பிளானட்டரி பொசிஷனில் தரார். முன்னமே சொன்னேன், 7-12க்கு அதிபதியாக இருக்கிற சுக்கிர பகவான் இந்த வருடத்தில் ரெட்டோகிரேடு மோஷன்கிறதே கிடையாது. அதாவது பின்னோக்கி செல்லுதல்னு சொல்லக்கூடிய வக்ரகதியே அவர் கிடையாது, நேர்கதியிலே போகிறதுனால எல்லாத்துலேயும் அபரிமிதமான வளர்ச்சிகள் இந்த வருடத்திலே உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 2024 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளை கையாளுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக 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 அவசியம். இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வம் ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்திற்கு நிகர் குலதெய்வம் தான். குலதெய்வம் என்னன்னே தெரியலங்க அப்படின்னா வீட்டிலே புதிய அகல் விளக்கிலே நெய் தீபம் ஏற்றி அதே அகல் விளக்கில் 48 தினங்கள் நல்ல நெய் விடுங்க. அந்த பசு நெய்யை விட்டு பஞ்சு திரி போட்டு அதை விளக்கு ஏற்றி வாருங்கள். முடிந்தால் தாமரை தண்டு திரியை போட்டு அதை விளக்கு ஏற்றி வாருங்கள். நிச்சயமான முறையிலே அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தில் அந்த குலதெய்வத்தினுடைய ஊர் அந்த மண்ணை நீங்கள் மிதித்து அந்த அம்மனை வழிபாடு, அந்த இறைவனை வழிபாடு செய்து அனுக்கிரகம் பெறுவீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல ஒரு தயால குணம், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதில் நல்ல ஒரு பிரியம் கொண்டவர்கள். தன் குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு நல்ல அன்பை செலுத்துவார்கள். அப்படியான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அபரிமிதமான வளர்ச்சி. இந்த 7.5 சனி நிவர்த்தி ஆகி போச்சு, இந்த டிசம்பரோடய முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஆனால் இந்த 2024 முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கின்றார். வெகு நாட்களாக இருந்த தடை, என்னங்க எங்கே போனாலும் நமக்கு முன்னாடி நம்மளோட கர்மா தடையை கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம், அவைகள் எல்லாம் நிவர்த்தி அடையவிருக்கின்றது. சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். அவருடைய பார்வை 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் தொழில் வளர்ச்சிகள் அப்படின்னு மட்டும் இல்லை,
அதற்குண்டானபடியான கலை வளர்ச்சிகள், கல்வி வளர்ச்சிகள், வித்யா அபிவிருத்திகள் அப்படின்னு நல்ல அமைப்பை உருவாகுது. அப்புறம் அந்த முன்னாடி சொன்ன சனி பகவான் 3ஆம் பாவத்தில் தான் முழுவதும் இருக்கார். நிவர்த்தி சனி அப்படின்னு பேர் இதற்கு, விமோச்சன சனின்னு கூட சொல்லுவாங்க. அதேமாதிரி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நல்ல இடம் 5ஆம் பாவத்தில் இருக்கார். மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். தங்களுடைய ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் தான் இருக்கார். மே 1 கொண்டாருன்னா அப்புறம் எங்கேயும் போகிறதுல வர அங்கேயே தான் முழுவதும். ஆனால் என்ன வக்ரகதி அடைகிறார். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே வந்து ஒரு வக்ரகதி ரெட்டோகிரடமேஷன்னு பேர் அதுக்கு. அப்படியான ஒரு அமைப்பு உருவாகிற அந்த சமயத்தில் நீங்கள் வந்து குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா கடன் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கடன் இல்லாதவர்கள் கூட சிறிய கடன் வாங்க வேண்டிய அமைப்புகளை உருவாக்கலாம். அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான். தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானாதிபதி. அதே மாதிரி 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ரண ருண சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். கடனை கொடுக்கக்கூடியது, கடனை நிவர்த்தி செய்வது, எதிரிகளை உருவாக்குவது, எதிரிகளை அழிப்பது, உடல் வியாதிகளை தருவது, வியாதிகளை நிவர்த்தி செய்வது அப்படின்னு எல்லாமே 6ஆம் பாவம் தான். அந்த 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிர பகவான். 11ஆம் பாவம் லாபத்தை கொடுப்பது, வெளியூர் வெளிநாடு கடல் கடந்த பிரயாணங்கள், மொழிகளை நிறைய கற்றுக்கொள்வது, ஆராய்ச்சி துறையை வெற்றி பெறுவது, பலவிதமான நபர்களினுடைய போட்டியிலே வெற்றி பெறுவது, ஒரு பிரதிநிதித்துவம் பெறுவது அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் அந்த 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. அப்படியான அமைப்பு இந்த இடத்துல செமையாக நல்லா உங்களுக்கு வேலை செய்யுது. அதனால் இந்த சமயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகிறார். அதனால் இன்னொரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அதற்கெல்லாம் அதிபதி 11ஆம் பாவம். முன்னே சொன்ன பாருங்க அந்த இடம். அப்படியான பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த வருடம் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரெட்டோகிரேட் மோஷனே கிடையாது. அவர் நேர்கதியிலே தான் ஃபுல்லாக டாப் கீரில் போகிறார். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல ரிவர்ஸ் கீரே கிடையாது. அவர் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் பாவத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வருடம் 2024 ஆரம்பம் ஆரம்பித்த அவர் 2025 முடி, அதாவது ஆரம்பத்தில் 2024 முடிகிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்திலேருந்து தங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வந்து 2, 3 ஒரு சுற்றி மறுபடியும் உங்களுடைய ஜென்மஸ்தானம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம்னு வந்துடுறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சுற்றி மேற்கொண்ட ஒரு 90 டிகிரி, கிட்டத்தட்ட 450 டிகிரி அவர் வந்து இந்த 2024 ஒரு பிரயாணம் பண்ணுகிறார். நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் அதனாலே உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது. முதல்ல 12ல் இருக்கக்கூடிய அமைப்பில் முதல்ல ஒரு அதிகப்படியான செலவுகளை அவர் தரலாம் சுக்கிர பகவான். அதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து ஜனவரி மாதம் 19ஆம் தேதிலாம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே வந்துடுறார். நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள். புதிய வகையான செயல் துவங்குவதற்கு உத்வேகமான முறையிலே செயல்படுவீர்கள். அப்புறம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே அவர் 2ஆம் பாவத்திலே வந்து விடுகிறார். அந்த சமயம் 2-11 பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுக்கு நல்ல வரவுகளை உருவாக்கி தருகிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் பாவத்திற்கு போகிறார். புதிய உத்தியோக உயர்வுகளை உங்களுக்கு ஒரு வரமாக தருகிறார். மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 22 வரை அங்கே இருக்கார். அப்புறம் ஏப்ரல் 22க்கு மேலே பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்திற்கு போய்விடார். அந்த சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவம் 22ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் புதிய வீடு அமைப்பு, புதிய வகையான வாகன அமைப்பு, புதிய வகையான தொழில் அமைப்பு, தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவு, தாயாருக்கென்று ஒரு புதிய வஸ்துக்களை நீங்கள் ப்ரெசன்ட் செய்வது அப்படின்னு ஒரு நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். அப்புறம் சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். முன்பே சொன்னோம் 11ஆம் அதிபதி 6ல் போகக்கூடிய அமைப்பு, எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அப்புறம் மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அவரும் வந்து 7க்கு 6ஆம் பாவத்திற்கே வந்து விடுகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே அந்த இடத்துல அப்போது அந்த சமயத்தில் குரு பகவானும் இருப்பார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கின்ற அமைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்திலே அந்த பலத்தை குறைக்கும். அப்போ பலம் குறையுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏனென்றால் அந்த பாவம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தினுடைய பலம் குறைந்தால் ஜாதகருக்கு நல்லது. 6ஆம் பாவங்கிறது முன்னாடியே சொன்னேன் சத்ரு ருண ரோகஸ்தானம். அந்த இடத்துல அந்த குருவும் சுக்கரனுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருகிறது.
7ஆம் பாவத்திற்கு அதே சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே வைக்கிறார். அந்த சமயம் அப்படிங்கிறது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு, ஏன்னா 11ஆம் அதிபதி 7ல் போகிறதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். வெகு நாளாக பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ தாங்க திருமணம் நடக்கும் எனக்கு அப்படின்னு ஏங்குபவர்களாக இருந்தாலும் சரி. பொதுவாகவே தனுசு ராசிக்கு 7ஆம் பாவம் மிதுன ராசி 2ஆம் ராசிங்கனால ஒரு வகையான திருமணம் நடப்பது போல தண்டி போய் அடுத்து தட்டி போய் அடுத்து வரக்கூடிய திருமண அமைப்புகள் தான் உருவாகும் அவர்களுக்கு. அதுமாரி சரி, ஒரு மன ரீதியாக கருத்து ரீதியாக பிரிந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையவர்கள் ஒன்று சேருவதற்கும் இந்த சுக்கிரனுடைய கிரக அமைப்புகள் உருவாகின்றபடியினாலே ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் மன ஒற்றுமையுடன் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. அப்புறம் ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ராசியில் இருந்து சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு போகின்றார். அவர் ஷஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது விபரீத ராஜயோகம், ஒரு ராஜயோக அமைப்பர் அவை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே அதே சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்தில் வருகிறார். அந்த சமயம் ஜூலை மாதம் அப்படிங்கிற சமயங்கிறது 31ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுடைய தாய் தந்தையரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது. அப்புறம் சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ராசியிலிருந்தே குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா 10ஆம் பாவத்தில் தான் முன்னாடி சொன்ன அந்த சமயத்தில் 10ஆம் பாவத்தில் இருக்கின்ற அமைப்பில் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம். அது அப்புறம் 11ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மேலே போகிறார். அந்த சமயம் தொழில் வளர்ச்சிகள், அபரிமிதமான ஒரு யோக பலன்கள், வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு சென்று அங்கே சம்பாத்தியம் செய்யக்கூடிய அமைப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். படிப்பு சம்பந்தமாக ஏதாவது வெளிநாடு போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் நல்ல காலமாக இந்த 2024 அமைகிறது. மேலும் சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். சுப செலவுகளை ஏற்படுத்தி தருகிறார் உங்களுக்கு. நவம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் புதிய உத்வேகம் உங்களுக்கு பிறக்குகின்றது. அதே 2ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் போகின்றார். அந்த சமயம் தன லாபங்கள் தரும்படியான அமைப்புகளையும் அதேமாதிரி நல்ல ஒரு பேச்சாற்றல், நல்ல தெளிவான முறையில் இருக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாக்குது. உங்களுக்கே தெரியும், சில விஷயங்களையே உங்களால் சில விஷயங்களை பேசுவதிலே சில தயக்கங்களோ அல்லது சில முரண்பாடுகளோ உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் வரக்கூடிய காலத்திலே கலைந்து சீரானபடியான ஒரு நல்ல பேச்சு, தெளிவான போக்கு, நல்ல சிந்தனை, நேர்கொண்ட பார்வைகளை உங்களுக்கு உருவாக்கி தருகிறது அந்த சுக்கிரனுடைய காலம் 2ஆம் பாவத்திலே. அதே சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவர் அந்த பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சகோதர சகோதரியிடம் உங்களுக்கு மன ஒற்றுமைகள், நல்லபடியான கூட்டு தொழில் அவர்களுடன் சேர்ந்து செய்யும்படியான வாய்ப்புகள் உருவாகின்றது. இப்படியாக இந்த சுக்கிரனுடைய சாரம் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறது. எல்லா கிரகத்தினுடைய சாரமும் பார்த்திங்கன்னா குறிப்பாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல யோக பலனை இந்த வருடம் தருகிறது. இந்த 2024 தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை சனிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். முன்பே சொன்ன 7,000 நிவர்த்தி ஆகிட்டு சனி பகவான் இப்போ 3ஆம் பாவத்தில் விமோச்சன சனியாக இருக்கிறார். அதனால் அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் நல்ல பலன்கள். ஆஞ்சநேயரும் தனுசு ராசியில் பிறந்தவர். வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை அமாவாசை தினத்திலேயும் கிழமையிலும் அதே மாதிரி மூலா நட்சத்திரத்திலேயும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு தரும். சிவாய நமः.